8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. இப்பவாவது உன்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சொல்லுமா. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னால அவன் கிட்ட இருந்து ஒரு முடிவு தெரியாம அவன் யாருன்னு யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. சரி வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். சரி அழாத, அழக்கூடாது. சரி வா, நீ இப்படியே உட்கார்ந்திருக்காத, முதல்ல எந்திரிச்சு சாப்பிடவா. இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல. என்ன இது, இவ்வளவு நேரம் சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு திரும்ப அதே மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை இப்படியே உட்கார வச்சா சரியா வராது. நானே உன்னை கூட்டிட்டு போறேன், வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். வா பவித்ரா வா, சும்மா அதையே நினைச்சுக்கிட்டேன். முதல்ல வா. பவுனு, வா பொன்னி, சாப்பாடு வை. உட்காரு. ஆண்டி வேண்டாம் ஆண்டி. உட்காரு. உனக்கு இல்லைனாலும் வயித்துல வளர்ற குழந்தைக்காக சாப்பிடணும். இந்தா இதுல சட்னி, இதுல சாம்பார் இருக்கு. சாம்பார் ஊத்துறேன், நல்லா இருக்கும். நீயே சாப்பிட்டு பாரு. சூர்யாவை கூட்டிட்டு வந்து இவளை பார்க்க வச்சுட்டா என் மனசுல இருக்கிற எல்லா குழப்பமும் போயிடும். சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன், பாத்துக்கோ. சாப்பிடுமா. சூர்யா எங்க போனா? பவுனு, பெரியவன் எங்க? பெரியவனா? அவன் மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஏய் சாப்பிட்டு சாப்பிடு, பாத்துக்கோ. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, நீதான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். என் பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறதா அம்மா கிட்ட சொன்னதா அப்பா சொன்னார் தம்பி. ரொம்ப சந்தோஷம். ஆமா அங்கிள். என் பொண்ணு ராஜாராம் பொன்னி குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வரத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. தம்பி, என் பொண்ணு ரொம்ப ராசிக்காரி. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட இந்த ஆஸ்தி சொத்து எல்லாமே. ஓ அப்படியா? நான் சேர்த்து வச்சிருக்கிற மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் தம்பி. என்னோட சென்னையில இருக்கிற 4 வீடு, ஈசிஆர்ல இருக்கிற பீச் ஹவுஸ், ஊர்ல இருக்கிற 300 ஏக்கர் நிலம் அண்ட் ரேயஸ் இன்ஃபோடெக், இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் மாப்பிள. அங்கிள், ப்ராப்பர்ட்டி எல்லாம் விடுங்க அங்கிள். உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. நேத்தே கேட்டுட்டேன்பா. அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்போ ஓகே அங்கிள். சரி தம்பி, மற்றதெல்லாம் நீங்க பொண்ணு பார்க்க வரப்ப பேசிக்கலாம். நான் வச்சிட்டுமா? சரிங்க அங்கிள். சூர்யா, இந்த இந்தியாலே பெரிய கோடீஸ்வரன் ஆக போறடா நீ. கூடிய சீக்கிரம் அது நடக்கணும்.
சூர்யா அஹ், அஹ், சூர்யா என்னடா உன்னை இங்கெல்லாம் தேடிட்டு இருக்க நீ இங்க அம்மா, இருக்க நான் மார்னிங் இங்க தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு தெரியாதா? அது சரி இவ்ளோ பெரிய ஜிம்ம கட்டி வச்சதுனால நீ இங்கேயே வா இருப்ப எது இது இவ்வளவு பெரிய ஜிம்மா? இதை விட பெரிய ஜிம்ல நான் இருக்க போறேன். கற்பனையிலேயே வாழு. கற்பனை இல்லம்மா, அது நிஜமாகும். ஆ, சரி விடுடா. இத பாரு, சாப்பிடறதுக்கு டைம் ஆச்சு, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வா போலாம். அம்மா எனக்கு ஒர்க் அவுட் இருக்குமா, நான் முடிச்சிட்டு வரேன், நீங்க போங்கம்மா. இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு. நீ எப்ப சாப்பிட்டு நான் எப்ப எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன்? எனக்கு வேற வேலையே இல்லையா? வா அம்மா வா. என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் வாடா. கூப்பிடுற? அம்மா விடுமா. ஏமா தோசை ஒன்று போட்டு தருவாமா? இல்ல எனக்கு இதோட போதும் ஆண்டி. ம் சரி. ம். நீ வை நான் எடுத்துக்கிறேன். நீ போய் கை கழுவு போ. அதை விடு. பரவாயில்ல ஆண்டி. பரவாயில்லம்மா, நீ போ, நான் எடுத்துக்கிறேன். ம். நீ போய் கை கழுவு. சரி ஆண்டி. பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் போற ஆண்டி கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா. ம். மாமா மாமா சொன்னா கேளுமா, நான் குளிக்கவே இல்லம்மா, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேம்மா. டேய் இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம சாப்பிடு வா. மாமா ஹார்ட் எக்ஸசைஸ் வாடா. செஞ்சிருக்கேம்மா, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேம்மா. அம்மா, குடிக்காதம்மா, விடுமா. அம்மா, நீ வா உட்காரு. சரிம்மா. பவுனு ஏ பவுனு, அந்த பொண்ணு எங்க? அவ சாப்பிட்டு மேல உடனே போயிட்டா. உன்கிட்ட சொல்லிட சொன்னா. சரி. டேய் சூர்யா நீ இரு. ஏ பவுனு இவனுக்கு டிஃபன் வை, நான் வந்துடுறேன். என்னம்மா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. தம்பி இந்தா, நீ டிஃபனை சாப்பிடு. பவித்ரா ஆ ஆண்டி என்னம்மா நீ சாப்பிடல? சாப்பிட்டா ஆண்டி. என்னம்மா நீ அதுக்குள்ள எப்படி சாப்பிட முடியும்? ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீயும் பின்னாடியே கிளம்பிட்டியா? ஆ இல்ல ஆண்டி, உண்மையிலேயே சாப்பிட்டேன். அப்படியா? இல்ல வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் நீ பார்க்கவே இல்லைல்ல. அது எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் ஒண்ணா சேருவாங்க. சரி வா, உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. தேங்காய் சட்னி இருக்கு, தக்காளி சட்னி இல்ல இருக்கு. போனம்மா, சட்னி வேணாம், சாம்பார் போடுங்க. என்ன பவுனு அதிசயமா டயத்துக்கு உட்காந்து சாப்பிட்றாரு போல் இருக்கு. டேய் என்னடா பழக்கம் இது? எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து வேர்வையோட குளிக்காம அப்படியே உட்காந்து சாப்பிட்ற? இல்லப்பா, அம்மா தான் கையோட சாப்பிடவான்னு இப்பவே கூட்டிட்டு வந்தாங்க. நான் குளிச்சிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அம்மா அப்படிலாம் சொல்ல மாட்டாளே. ஐயோ இல்லப்பா, அம்மா தான் இங்க ஃபோர்ஸ் பண்ணி நான் சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க. சரி, அவ தான் பாசத்துல சொல்லியிருப்பா. உனக்கு அறிவு வேணாம்? படிச்சவன் தானே, டிசிப்ளின் வேணாம்? இப்படி வேர்வையோட உட்காந்து சாப்பிடுவியா? போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். என்னடா யோசிக்கிற? நீங்க குளிச்சிட்டு சாப்பிடுன்றீங்க, அவங்க குளிக்காம சாப்பிடுன்றாங்க. நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ஏய் சூர், கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, டிசிப்ளினா இருக்க தெரியாது. விடுங்கண்ணே. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு.
ச்சே, என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் டெய்லி இதே வேலையா போச்சு இவருக்கு. ட்ரெஸ் அம்மா எடுத்து வைக்கவே இல்லையா? மா 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 ஐயோ, வெளியில அவர் வேற இருப்பாரு. வெளியில போனா ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுக்க முடியாதான்னு கேட்பாரு. அதுக்கு பேசாம நம்மளே எடுத்து வச்சிடலாம். சரி, போய் குளிப்போம். பவுனு, பெரியவன் இருந்தானே, அவன் எங்க? அது நான் தான் அவனை விரட்டி விட்டேன். குளிக்காம வேர்வோடு அப்படியே உட்காந்து சாப்பிட்றான். போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு எவ்வளோ கோபம். யார் இந்த பொண்ணு? இதோ பவுனோட சொந்தக்கார பொண்ணு. ஊர்ல இருந்து வந்திருக்கு. நான் தான் இங்கேயே தங்கட்டும்னு சொல்லியிருந்தேன். சரி, உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலான்னு தான் கீழே கூட்டிட்டு வந்தேன். ஊருக்கார பொண்ணுங்கிற? நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி, சிட்டில வளர்ந்த பொண்ணு மாதிரி இருக்கே. என்னங்க இது? இப்பெல்லாம் சிட்டி பொண்ணு, வில்லேஜ் பொண்ணு அப்படின்லாம் ஏதாவது இருக்கா என்ன? சொல்ல போனா வில்லேஜ் பொண்ணுங்க தான் இன்னும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஆமா, அதுவும் கரெக்டு தான். இங்க பாருமா, பவுனோட சொந்தக்காரங்க நீங்க. ஸோ எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. இனிமே உனக்கு என்ன வேணாலும் பொண்ணுகிட்ட கேளு, அவ செஞ்சு கொடுப்பா. என்ன பண்ணி? ஆ கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆ சரி, நான் வரேன் ஆண்டி. சரி சரி. பொண்ணே, என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? சாம்பார் ஊத்து. போதும். எங்க ரூல்ஸ் ராமானுஜம் கிளம்பி போயிட்டாரா? எப்ப பாரு நொய்யி நொய்யின்னு திட்டிக்கிட்டே இருக்குது. அவரும் சின்ன வயசுல இப்படிதானமா இருந்திருப்பாரு. என்னமா ரூல்ஸ் பேசுறாரு? அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு. சட்னி வைமா. சாம்பார். நான் பேசாம அவர் சொன்னப்பயே கோச்சிட்டு சாப்பிடாம பட்னியா போயிருக்கணும். சரி, உனக்காக வந்து சாப்பிடுறேன் இப்போ. அம்மா, சாம்பார் சூப்பரா இருக்குமா. அப்பா திட்டினார்னு சாப்பிடாம போயிருப்பேன். நல்ல வேலை, இன்னைக்கு சாம்பார் மிஸ் பண்ணாம சாப்பிட்டேன். உன் முகத்துக்காக தாமா சாப்பிடுறேன். அவரை சும்மா சும்மா என்ன திட்ட வேணான்னு சொல்லு, சரியா? என்னாச்சுமா சைலண்டா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. அம்மம்மா போதுமா. சூர்யா, இன்னும் கொஞ்சம் கோயில டிராப் பண்ணிடுறியா? மா, எனக்கு வேலை இருக்குமா. அதான் நாகப்பன் அங்கிள் இருக்காருல, அவர் கூட்டிட்டு போ. இல்லடா, அண்ணன் வந்து அவரை கூட்டிட்டு போயிடுவாருடா. கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயேன். இல்லம்மா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல. எப்படியாவது பவித்ராவையும் கூட கூட்டிட்டு போயிட்டா இவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். டேய், போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிட. சரிம்மா, போலாம். அம்மா, மா, தோ வெட்டி ஆபீசர் வந்துட்டார்ல, அவனையும் கூட்டு போக சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டேய், நான் வெட்டி ஆபீசர் கிடையாது. டேய், கொஞ்சம் வாயை மூடிட்டுறேன். இல்ல சூர்யா, நீயே என்ன கூட்டிட்டு போ. மா, இவன் தான் இருக்கான்ல, எனக்கு ஆபீஸ்ல ஆன்லைன் மீட்டிங் இருக்குமா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீங்க சந்துருவை கூட்டு போங்க, நான் இன்னொரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன். அம்மா, அவன் கிடக்குறான், விடுமா, நாம கோயிலுக்கு போலாம்.
உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம்டா. ஏம்மா காலையில இவ்வளோ டென்ஷனா இருக்க? சரி வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாயிடும். டேய், வா. நான் கோயிலுக்கும் போல எங்கேயும் போல. போ, வேலையை பார்த்துட்டு போ. ஏம்மா? நல்லதுக்கே காலம் இல்லடா சந்துரு. சரி, அம்மாவுக்காவது ஃபோன் பண்ணி பார்ப்போம். யாருமா? பவித்ராவா? ஆமாங்க. பேசு. அம்மா, அம்மா நான் பவித்ராம்மா. எப்படிமா இருக்கீங்க? அம்மா, அம்மா. என்கிட்ட பேச மாட்டீங்களாமா? பவித்ரான்னு உங்களுக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படிமா உங்களால அப்படி இருக்க முடியுது? நான் வீட்டை விட்டு வந்து 4 நாள் ஆகுது. நான் உங்களை ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இல்ல தெரியுமா? என்ன நீங்க எப்படிமா மறந்தீங்க? நான் பண்ணது தப்புதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொன்னதும் சரிதான். ஆனா பேச கூட மாட்டேன். நான் எப்படிமா? அப்பா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா? வேளா வேலைக்கு அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்து நான் தாமா பாத்துக்குவேன். அதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா ஒரு நேரத்துக்கு 6 மாத்திரை போடணும். எந்தெந்த மாத்திரை எப்ப போடணும்னு கூட அப்பாவுக்கு தெரியாது. நான் தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் வந்துட்டேன். அப்பா நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுறாருலம்மா. அதான் யாரும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியே, அப்புறம் எதுக்கு ரொம்ப அக்கறையா போன் பண்ற? மா, நீங்க என்ன வீட்ல வச்சுக்க முடியாதுமா. அப்பா சொன்ன மாதிரி நிச்சயமா அது உங்களுக்கு அவமானமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் என் கூட போன்லயாவது பேசலாம்மா. உங்களை பிரிஞ்செல்லாம் என்னால இருக்க முடியாதுமா. உங்க குரலை கேட்டாலாவது நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்லம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, பேசுமா. பவித்ரா, இப்பவும் சொல்றேன், நீ அவ யாருன்னு சொல்லு. நானும் அப்பாவும் அவன் கால்ல விழுந்தாவது உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோண்டி. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு பெரிய அவமானத்துல கொண்டு போய் விட்டுடும்டி. தயவு செஞ்சு இத பண்ணாதடி. அம்மா, ஒரு தடவை இல்ல 1000 தடவை நீ கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியாதுமா. அவ்வளவு கல்நெஞ்சுக்காரியாவாடி இருப்ப? உனக்கு எதுக்குடி அப்பா அம்மா? நாங்கள செத்தா சாகட்டும் விட்டுட்டு போடி. இப்ப நான் சொல்றத கேளு. அந்த பையன் யாருன்னு சொல்லு. அப்படி இல்லனா அந்த கருவை கலைச்சிட்டு வா. அப்படி இல்ல நாங்க செத்துட்டோம்னு முடிவு பண்ணி தலை முழுகிட்டு அப்படியே இருந்துரு. இப்படி போன் பண்ணி எங்களை சித்திரவதை பண்ணாதடி. வைடி போன.
ச்சே, சூர்யா மறுபடியும் தப்பிச்சிட்டானே. அவனை இப்படியே விட்டுடக்கூடாது. இன்னைக்குள்ள இந்த பிரச்சனையை சரி பண்ணிடணும். இல்லைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பவித்ரா, பவித்ரா, அம்மா பவித்ரான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. ஒருவேளை எனக்கு தான் பிரம்மையா இருக்குமோ? அம்மாவோட வாய்ஸ் மாதிரி இருந்ததே. அம்மா எதுக்கு பவித்ரான்னு கூப்பிடணும்? ஐயோ, ஒன்றும் புரியலையே. இல்ல ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதா? இல்லையே, சவுண்ட் கேட்ட மாதிரில இருந்துச்சு. என்ன பொண்ணி? பவுனு, பவித்ராவை பாத்தியா? அவ மேல ரூம்ல தான் இருக்கா. ஆ பவித்ரா, என்னம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கியா? ஆமா ஆண்டி. கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? சரிங்க ஆண்டி, வரேன். ஆ. பொன்னி, இப்ப எதுக்கு அவளை இங்க கூப்பிடுறா? ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும்னா சொல்லு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்ல பவுனு, பரவாயில்ல, பவித்ராவே வரட்டும்.